ஆதிக்கம் தீண்டாமையின் அடையாளமாக இருப்பது இந்த காலனி அப்படிங்கிற ஒரு சொல். இது பொது பயன்பாட்டிலும் தமிழக அரசுடைய ஆவணங்கள்லையும் எங்கேயாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இனிமேல் தூக்கி எறியப்படும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு வார்த்தையை மாற்றுவதால் ஒரு சமுதாயத்தோட மனப்பான்மை மாற்றம் ஏற்படுமா என்பது முடியாது. இவர் இந்த காலனி என்கின்ற வார்த்தையை நீக்குவதற்கு முன்பாக நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. அது என்னன்னு சொல்றேன் பாருங்க. உதாரணத்துக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கு. முதல்ல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பஞ்சாயத்துலேயும் எந்தெந்த பஞ்சாயத்துகளில் பட்டியல் இனத்தை சேர்ந்த பெண்களோ ஆண்களோ தலைவர்களாக தலைவிகளாக இருக்கிறாங்களோ அவங்களாம் சேர்ல உட்காரக்கூடிய உரிமை முதல்ல அவங்களுக்கு வரட்டும். ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டுக்கு அந்த நிலை வரட்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு. இவங்க கூட்டணியை கட்டிய சேர்ந்த திருமாவளவன் பேச்சுவார்த்தைக்கு வரும்போது உடையாத ஒரு பிளாஸ்டிக் சேர், முடிஞ்ச ஒரு சோஃபா, அதை போடட்டும் முதல்ல. அதே போல பொது வெளியில பேசும்போது தயாநிதி மாறன் போன்ற கட்சியுடைய மூத்த தலைவர்கள்லாம் நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா என்று கேட்காமல் இருந்தாலே அது ஒரு பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும். பொன்முடிகள், நீங்க என்ன எஸ்சி தானே? நீ எஸ்சி தானம்மா மைக்கில் இப்ப கேட்கிறார். அப்ப இவங்களுடைய மனசுக்குள்ளார ஜாதி வேறுபாடு இருக்கு, இந்த ஜாதி கீழ்ந்த ஜாதி என்ற எண்ணம் இருக்கிறது. வார்த்தைகளை மட்டும் மாற்றுவாங்க. இப்ப சமுதாய மாற்றத்து மேல உங்களுக்கு ஒரு அக்கறை இல்லை. ஒரு ப்ராபகண்டா மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. இவர் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், அந்தியூருக்கு போயிட்டு செல்வராஜை கூப்பிட்டு ஸ்டாலின் பக்கத்துல நம்ம 2 பேர் உட்காந்துருக்க மாதிரி சமமா மேடை போட்டு பேசிட்டு வரட்டும். இந்த மாதிரி பல விஷயம் சொல்ல முடியும். நரிக்கரோர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை கூப்பிட்டு அமைச்சர் பெருமக்கள் அவங்களோட சரிசமமா சிவப்பாடா உட்கார வைக்கட்டும். பண்ணுவாங்களா? அதெல்லாம் செஞ்சாதான் சமுதாய மாற்றம். அதெல்லாம் செயலை விட்டுட்டு காலனி என்ற பெயரை நீக்குவோம். அதனால என்ன லாபம் இருக்கு? இப்ப தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு என்ன பண்ணாங்க, எல்லா ரோட்ல இருந்த ஜாதி பெயர்கள் நீக்கினாங்க. வேலு நாயக்கர் தெரு, மாம்பழத்திற்கு வேலு தெரு. இப்போ அங்க ஜாதி ஒழிஞ்சு போச்சா? அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல ஆயாச்சு. ஆனால் இன்றைக்கும் அந்த ஜாதி பெயர்கள் நீக்கிய பிறகு இன்னும் அதிகமான ஜாதி சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்ப ஜாதியின் பேரில் நடக்கூடிய சண்டைகளை ஒழிக்கணுமா, ஜாதி பெயரை ஒழிக்கணுமா? தீண்டாமை சட்டப்படி தப்பு. அப்ப தீண்டாமை ஒழிஞ்சிச்சா? அப்ப சட்டப்படி சட்டம் போடுவதால் மட்டுமே ஒரு மாற்றம் வரப்போவதில்லை. அதை இம்ப்ளிமெண்டேஷன், அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள அரசாக இருந்து செயல்படுத்தணும். வெறும் ஒரு சட்டம் போட்டோம், ஒரு முழக்கம் செய்தோம், இல்லை ஒரு அறிவிப்பு செய்யறோம், அறிவிப்புனால மாறிடுமா? அறிவிப்பா இருக்கும், ஒரு கெசட், கவர்மெண்ட் கெசட்ல இருக்கும் ஒரு ரெக்கார்ட். அதை காமிச்சு எலெக்ஷன்ல பேசலாம், பாருங்கள் நாங்கள் பட்டியல் சமூகத்துக்கு இந்த மாதிரிலாம் பண்ணோம். அறிவிப்பு, பெருமையா கை தட்டுவோம் 4 பேர். ஆனால் உண்மையில என்ன நடந்துட்டு இருக்கு? இப்ப இங்க பாருங்க, மயிலாப்பூர்ல குடியிருந்தாங்க குடிசைவாசிகள். அவங்களுக்கு மாற்று குடியிருப்பங்க கொடுத்தாங்க ஊருக்கு வெளியில எங்கேயோ. அப்ப இவங்க மனப்பான்மையிலே அவங்கள ஊருக்கு வெளியே ஒதுக்கி வைக்கக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்கு. யோசிப்பதை அப்படியே யோசிக்கிறாங்க. நீதி கட்சி காலத்திலிருந்து அவங்களுடைய தொடர்கிறது. திராவிட மாடல் ஆட்சி அப்படிதான் இருக்கிறது. அதனால தலைவர் பெயர் பாருங்க, வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்றுதான் அவர் கையெழுத்து போட்டிருக்கிறார். உ.வே. சாமிநாத ஐயர் என்றுதான் அவர் கையெழுத்து போடுகிறார். அவருடைய பெயரே இதுதான், உ.வே. சாமிநாதன். ஐயரை ஒழிக்கிறாங்களாம் ஜாதி என்ற பெயர். அதே போல பிள்ளை ஒழிச்சுறாங்க, உ.வே. வ.உ.சி. இப்படி சொல்றதுனால ஜாதி வேறுபாடு போகுதானே? உண்மையிலே போக போறதில்லை. ஆகவே இது ஒரு ஏமாற்று வேலை. உண்மையிலே இவனுக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் ஆர் ராசாவை திமுகவுடைய தலைவராக அமர வைப்பாங்களா? ஆர் ராசாவை முதலமைச்சராக வைத்து அழகு பார்க்கவங்களால முடியுமா? அப்படி செய்ய முடியுமேயானால் அவங்க உண்மையிலே அந்த சமுதாயத்துக்கு கடன்பட்டவர்கள், அந்த சமுதாயத்துக்கு உயர்த்துவதற்கான வேலை செய்யகள் ஒத்துக்கொள்ள முடியும். உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா ஜாதி வேறுபாடுகள் இல்லாத ஒரு இடம், ஒரு அமைப்பு நீங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தேன்னா ஆர்எஸ்எஸ் மட்டும்தான். ஆர்எஸ்எஸ்ல நீங்க போனீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச 30-35 வருஷமா இருக்கேன் ஆர்எஸ்எஸ்ல. பல பேர்ட்ட, ஆயிரக்கணக்கான பேர்ட்ட பழகிட்டு இருக்கேன். அதுல அந்த ஆயிரக்கணக்கான பேர்ல யார் என்ன ஜாதி எனக்கு தெரியவே தெரியாது. எப்ப தெரியும்னா அவங்க கல்யாண பத்திரிக்கை வரும்போது தெரியும். ஓஹோ, அதுல போட்டிருப்பாங்க இல்லையா, இப்ப மாடர்ன் பத்திரிகை அதுவும் போடுறது இல்ல, அந்த மஞ்சள் பிங்க் கலர் பத்திரிகையில போடுவாங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். அப்பதான் இத்தனை 20 வருஷமா பழகி இருப்போம், இவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவரா? அந்த கல்யாண பத்திரிகையை பார்த்த பிறகு நம்ம மனசு மாறப்படுறது அதே போலதான் இருக்கும்.
இப்ப தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல சென்னையில் நடந்துட்டு இருக்கு ஆர்எஸ்எஸ் கேம்ப். போய் பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாம் கட்டி புரண்டு கபடி விளையாடுவாங்க. எந்த ஜாதி யாருக்கும் ஒண்ணு தெரியாது. என்னுடைய சொந்த அனுபவம் சொல்றேன் பாருங்க. திருவள்ளிக்கேணியில இங்க ஹிந்து ஹைஸ்கூல் இருக்கு, அந்த அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு நிகழ்ச்சி, ஒரு 30 பேர் வந்திருக்காங்க. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து லைன்ஸ் கிளப்புடைய மெட்ராஸுடைய முக்கியமான போஸ்ட்ல ஒருத்தர் கூப்பிட்டோம். அவர் வந்து சாயங்காலம் கூப்பிட்டோம், அவர் மத்தியானம் தான் வர முடியும்னு சொல்லிட்டாரு. மத்தியானம் ப்ரோக்ராம் ஒன்றும் லஞ்ச் தான் நம்ம ப்ரோக்ராம், வேற எதுவும் கிடையாது. சரி அதுக்கு வரேன், சரி வாங்க சொன்னோம். அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண அந்த நிகழ்ச்சி தான். நம்ம எல்லாம் வட்டமா உட்காந்து லஞ்ச் சாப்பிட உட்காந்தாங்க. அந்த நிகழ்ச்சி இருக்க என்ன சொன்னார், எல்லாரும் வீட்டுல இருந்து லஞ்ச் எடுத்துட்டு வராங்க, லஞ்ச் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. என்ன பண்ணாரு, அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடியவர் எல்லாம் ஏஞ்சி நிக்க சொன்னார். நேரா அவங்களுடைய லஞ்ச் பாக்ஸ் வைக்க சொன்னாரு. வட்டத்துல அப்படியே ஒரு 3-5-6 ஸ்டெப் நகர சொன்னார். திருப்பி உட்கார சொன்னார். இப்ப இவங்க மேல வேற ஒரு டியூன் பாக்ஸ் இருக்கு, லஞ்ச் பாக்ஸ் இருக்கு. அந்த வட்டத்துல உட்கார்ந்தவனே ஒரு ஒருத்தரையா கேட்கிறார், தம்பி நீங்க எந்த ஊரு? நமக்கு வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான். அவர் அந்த தெரு சொன்ன உடனே இவரு புரிஞ்சுக்கிறாங்க, இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க. ஓ நீங்க அனுமந்தபுரமா, சரி சரி, அவருக்கு புரியுது. ஆனால் ஒரு ஷப்ளிங் ஆன பிறகு என்ன ஆகுதுன்னா, அனுமந்தபுரத்தை சேர்ந்த பையனுக்கு கொண்டு வந்த லஞ்ச் பாக்ஸ் சிங்கராச்சாரியிலிருந்து வந்த பையனுடைய லஞ்ச் பாக்ஸுக்கு ஷஃபிள் ஆயிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப அடுத்து என்ன சொல்றாரு, ஒவ்வொருத்தரும் தங்க முன்னால் ஒரு டியூன் பாக்ஸ் தான் சாப்பிடணும், நீங்க கொண்டு வந்த டியூன் பாக்ஸ் எடுத்து சாப்பிடக்கூடாது. அதுல ஒரு உருண்டை எடுத்து இந்த பக்கம், ஒரு உருண்டை எடுத்து இந்த பக்கம் கொடுத்துட்டு மிச்சத்தை நீங்க சாப்பிடணும். எல்லாம் சாப்பிட்டாங்க. அந்த லைன்ஸ் கிளப் கவர்னரா வந்து அவர் பார்த்தவரு, என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் பார்த்ததே இல்லை, வெறும் சாப்பாடு. அப்ப இப்படிப்பட்ட சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் மூலமாக உண்மையான சமூக நீதியை அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ். ஆனா வெறும் வெற்று முழக்கம் மட்டுமே பேசிக்கொண்டு ஊரை ஏமாற்றிக் கொண்டு கண் துடைப்பு நாடகம் நடத்தி கொண்டிருப்பது இந்த திராவிட மாடல். வைக்கம்ல போய் போராடினார். அந்த வைக்கம்ல போராடின பிறகு எத்தனை வருஷம் ஆச்சு? 100 விழாவா? 100 ஆண்டுகள் கழித்து வைக்கம்ல போய் போராடிட்டு வந்திருக்கார். பெரியார் மண் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஜாதி ஒழிஞ்சதா? அதுக்கப்புறம் எத்தனை ஜாதி கலவரம் இருந்தது? ஏன் வைக்க மாதிரி இங்க ஏன் போராடல? பெரியாரும் போராடல, அதன் பிறகு வந்து அண்ணாதுரையும் போராடல, கருணாநிதியும் போராடல. இன்னும் சொல்ல போனால் இந்த பட்டியலினம் என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாய மக்கள் மீது அதிகமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டது திராவிட ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியில் தான். நீங்க வேணா புள்ளிவர் எடுத்து பாருங்க, நிச்சயமா சொல்ல முடியும். அதனால பாரதியார் பாடின பாட்டு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது, வாய்ச்சொல்லில் வீரரடி, நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை செய்வார் அடி, இவர் வாய்ச்சொல்லில் வீரரடி. அந்த வார்த்தைக்கு பொருத்தமாக வாய்ச்சொல் சவடால் விட்டிருக்கிறார். உண்மையிலேயே அக்கறை இருக்குமானால் வீதியில இறங்கி இந்த மாற்றத்துக்கான முனைப்பை காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட முனைப்பை காட்டுவாரா என்பதை நாம் பார்ப்போம்.